சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். நமக்கு இருக்கிற நேரத்தில் நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளை கொஞ்சம் தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தந்தார். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியாகிய யோவேலை கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை அந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வாழ்க்கையிலே பயம் நிறைந்தவர்களாக, எதிர்காலம் எல்லாமே சூனியமாகி விட்டது, எதிர்காலமே இல்லை என்ற நிலைமையில் இருந்த அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஏன் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார்? வேதாகமத்திலே 365 இடங்களிலே பயப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதாக வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 365 இடத்தில் பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் நம்மை பயப்படாதேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் ஜனங்கள் பயப்படுவதற்குரிய காரணம் என்ன என்றால், நீங்கள் முதல் அதிகாரத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். முதல் அதிகாரத்தில் இவர்கள் ஏன் பயப்படுகிறதுக்குரிய காரணம் நடந்தது என்று ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் கொஞ்சம் அப்படியே தொட்டுவிட்டு ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். 4வது வசனத்தை வாசிக்கலாம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இன்னும் 10வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிக்கிறேன், கவனிங்கள். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று, திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது, மாதளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் மாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று, விவசாயங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டது. விவசாயத்தை வைத்துதான் மனிதனுடைய வாழ்க்கை. விவசாயம்தான் அவர்களுக்கு சோறு போடுகிறது. அவர்கள் பிழைப்பதற்கு விவசாயம் தான் முக்கியம். விவசாயம் இல்லாமல் மனுக்குல வாழ்க்கை இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயாவா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய விவசாயத்தின் அழிவு, இல்லோட விவசாயத்தின் மரணம் நேரிட்டது. அந்த மக்களுக்கு இருந்த எல்லாம் விளைச்சல் அளிக்கப்பட்டது. காரணம் அவருடைய மீறுதலும் பாவங்களுமா இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மக்களுடைய பொருளாதாரம் முற்றிலும் வீழ்ச்சி அடைந்தது. அடுத்த ஸ்தோத்திரம், அடுத்த நேர ஆகாரத்திற்கு வழியில்லாத நிலைமையில இந்த மக்கள் கைவிடப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். வயலில் கொண்டு விதைத்து அவர்கள் தண்ணீர் பாய்ச்சி வளர்த்தால் அவர்கள் வளர்ந்து அவைகள் விளைச்சலுக்கு வருகிற காலங்களிலே ஸ்தோத்திரம் பச்சை புலி தின்றதாம், வெட்டுக்கிளி வந்து காலி பண்ணுகிறது, அது விட்டதை ஸ்தோத்திரம் முசுக்கட்டை பூச்சி காலி பண்ணுகிறது. இப்படி அந்த வயலுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர்கள் இழந்து போகிறார்கள். சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போகிறது. சந்தோஷம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலைமைகள் மாறுகிறதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிரயாச்சித்தத்தையும் ஆண்டவர் சொன்னார். நீங்க எப்பொழுதுமே பைபிளில் பார்த்தீங்கன்னா, இதோ நான் உனக்கு முன்பதாக ஜீவனையும் மரணத்தையும் நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள் என்று ஆண்டவர் அதற்குரிய நன்மைகளையும் கர்த்தர் சொல்லுகிறதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மக்களுடைய மீறுதல்களினால எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனார்கள். இந்த வீழ்ச்சி மாறுவதற்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிலிருந்து நீ விடுதலை பெறுகிறதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் அதற்கு பரிகாரத்தை ஆண்டவர் சொன்னார். 2ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களை கவனிங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும்
என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா அந்த ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரராய் போனார்கள். ஆண்டவரை மறந்து போனார்கள். ஆலயங்கள் மூடப்பட்டது. கர்த்தருக்கு பலி செலுத்துதல் நிறுத்தப்பட்டு போயிற்று. ஆகையினாலே கர்த்தர் தேசத்திலே வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன்னா நீங்க எப்பவுமே தேவனை குறித்து பார்த்தீங்கன்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள தேவன். பாருங்க அடுத்த வசனம் 13ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் தேவனை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவர் அவருடைய உணவிலே, ஆண்டவர் சாப்பாட்டிலே ஆண்டவருடைய கைகளை வைத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சில நேரங்களில் மனிதனுக்கு வயிற்றுல பசி வந்தாதான் கடவுளை தேட சொல்லும் பாருங்க. இளையகுமாரனுக்கு எப்போ புத்தி வந்தது? வயிற்றுல பசி வந்து பன்றியின் தவிடு கூட கிடைக்காத சூழ்நிலைமை வரும்போது தான் தகப்பன் வீட்டை குறித்த ஞாபகம் அவனுக்கு வருகிறது போல சில நேரங்களில் கர்த்தர் மக்களை தன் பக்கமாய் திருப்புகிறதற்கு ஆண்டவர் செய்கிற காரியம் மழையை நிறுத்தி போடுகிறார். இதனால தானே விவசாயம் விளைகிறது. அப்படியே விளைஞ்சாலும் அவைகள் பூச்சியினாலும் நோய்களினாலும் கெட்டு போகிறது. விவசாயத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லை. எலியாவின் காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போனார்கள், அவர்களை தன் பக்கமாய் திருப்புவதற்கு ஆண்டவர் எலியாவை அனுப்பி சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை அன்றி தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாது என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் இவைகளை செய்தார். இதற்கு பரிகாரத்தை சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடு என்ன செய்யுங்க? என்னிடத்தில் திரும்புங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறுகிறதற்கு தேவன் அதற்கு உண்டான வழியையும் சொல்லுகிறார். அதை ஏன் நீ பாருங்க. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஏன் குறைவுகள் வருகிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில வீழ்ச்சிகள் ஏன் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் ஏன் வருகிறது என்பதை ஒரு விஷயம் ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்க கொஞ்சம் கவனிங்க. அப்படி கவனித்து பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரதை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். உன்னுடைய மீறுதல்கள் தேவனை விட்டு நீ தூரமாய் போனதுனால உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இழப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது. நீ இப்பொழுதே உபவாசத்தோடும் கண்ணீரோடும் என் பக்கத்தில் என்ன செய்? நீ திரும்பு. நான் மன உருக்கம் உள்ள தேவன். தீங்கிற்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். உனக்கு நியாயமானபடி நான் தண்டனையை கொடுத்தேன். நீ அப்பொழுதாவது என் பக்கம் திரும்புவாய் என்று நான் உனக்கு தண்டனையை கொடுத்தேன். ஆனாலும் நான் தீங்குக்கு என்ன செய்கிறேன்? நான் மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னார். இந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். தேவன் பக்கமாய் இந்த ஜனங்கள் திரும்பினதுனால கர்த்தர் அதே தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் மறுபடியும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். 21வது வசனத்தில் 2:21 தேசமே பயப்படாதே. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இழப்பிலும் பசியிலும் நோயிலும் கஷ்டப்பட்ட அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தேசமே பயப்படாதே. அல்லேலூயா. இந்த காலவேளையிலும் கர்த்தர் அதே வார்த்தையை நமக்கும் சொல்லுவார். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அதை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். தேசமே, சபையே, நீ பயப்படாதே. சிறுமந்தையே, நீ பயப்படாதே. அல்லேலூயாவா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஸ்தோத்திரம். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நம்ம இந்த வசனத்தில் வாசித்தோம் பாருங்க, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு அற்று போயிற்று. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நீ மகிழ்ந்து களி கூறு. ஏன் மகிழ்ந்து களி கூறணும் என்றால், நான் பெரிய காரியங்களை செய்வேன். நான் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வேன். எத்தனை பேர் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்தில் நிச்சயமாய் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை எதிர்பார். வில்லியம் கேரி என்னதான் தேவ மனிதன் சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர்.
என் தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர், பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோர்வு, பலவீனங்கள் பயப்படாதே, இழப்புகளை கண்டு பயப்படாதே, வியாதிகளை கண்டு பயப்படாதே. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அவர் புதிய காரியங்கள் தேவன் செய்ய முடியும். இல்லாதவர்களை இருக்கிறவை போல அழைக்கிறவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிற கர்த்தர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேவன் செய்கிற பெரிய காரியங்கள் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரே ஒரு வசனங்களை வாசித்து அதிலிருந்து ஒரு 4 காரியங்களை நான் வேகமாய் சொல்லுகிறேன். 2வது அதிகாரம் 25வது வசனத்தை கவனிங்க. இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த பின்பு 21வது வசனத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 25வது வசனத்திலே அந்த பெரிய காரியம் என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறதை கவனிங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவைகளெல்லாம் நஷ்டப்படுத்தினதோ, உங்கள் வாழ்விலிருந்து எவைகளெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்களோ அவைகளை நான் திரும்ப அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். அதனால மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நீ விதைத்து இந்த வருஷத்துல எப்படியாவது ஒரு பெரிய அறுவடையை செய்ய வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் அவைகளை எல்லாம் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் தின்று போட்டது. அந்த வருஷத்தினுடைய நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். நீ இழந்து விட்டதை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். நீ எவைகளெல்லாம் நஷ்டமானாயோ அதையெல்லாம் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். கர்த்தர் சொல்லுகிற இந்த வாரத்தில் நீ இழந்தவைகள் எல்லாம் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். ஆகையால் மகிழ்ந்து களிகூறு. ஸ்தோத்திரம். சுவாசிக்கிறீங்களா? சுகத்தை இழந்து போனீர்களோ கர்த்தர் திரும்ப அளிப்பாராக. சந்தோஷத்தையும் சமாதானத்தை இழந்து போனீர்களோ கர்த்தர் திரும்ப அளிப்பாராக. நல்ல ஆரோக்கியத்தை இழந்து விட்டோமோ திரும்ப அளிப்பாராக. பொருளாதாரத்தை இழந்து நிற்கிறீர்களா கர்த்தர் திரும்ப அளிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். திரும்ப பெற்றுக்கொண்ட ஒரு 4 காரியங்களை நான் வேகமாய் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை அதை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நகோமி 1. நகோமி சொல்லுகிறான், நான் நிறை உள்ளவளாய் நான் போனேன், நான் குறைவுள்ளவளாய் இப்பொழுது நான் திரும்புகிறேன் என்று நகோமி சொன்னாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நகோமியை குறித்து நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசிக்க முடியும். இந்த நகோமி எங்கே வாழ்ந்தவர்கள் என்றால் பெத்லெகேமில் வாழ்ந்தவர்கள். பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு. எல்லாரும் சொல்லுங்க, பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமிலே பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டானதுனால இந்த நகோமியின் குடும்பம் அங்கிருந்து தன்னுடைய கணவர் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு, 2 ஆண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு 4 பேராக எங்க பஞ்சம் பிழைக்க போகிறார்களா? மோவாப் தேசத்திற்கு. மோவாப் தேசத்திற்கு. நல்லா கவனிங்க. இந்த பெத்லெகேம் என்பது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இந்த பெத்லெகேம் தாவீதினுடைய ஊர். இந்த பெத்லெகேமில் இருந்துதான் உலகத்தை ஆளுகிற இரட்சகர் பிறப்பார் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்படுகிறது. இந்த பெத்லெகேம் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், ஒரு சின்ன கிராமம். இங்க பஞ்சம் உண்டாயிற்று. அப்பத்தின் வீட்டில் என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. ஆகையினாலே எங்க போனாங்களா? ஸ்தோத்திரம். அப்பத்தின் வீடு. பெத்லெகேம் என்றால் வேத வார்த்தை, தேவ வசனம் கிடைக்கிற இடம் அப்பத்தின் வீடு. ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற ஜீவ அப்பம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு காலம் வருகிறது, அன்றைக்கு பெத்லெகேமில் ஆகாரம் இல்லாமல் போகிற காலம் வரும். அப்படித்தானே சொல்லுது. நான் தேசத்தில் பஞ்சத்தை அனுப்புவேன். அது ஆகாரம் கிடைக்காத பஞ்சம் அல்ல, வசனம் கிடைக்காத பஞ்சத்தை நான் உலகத்தில் அனுப்புவேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ இவர்கள் அந்த பெத்லெகேமில் பஞ்சம் என்று எங்க போனார்களா? விக்கிரக ஆராதனை நிறைந்த, பாவம் நிறைந்த ஒரு பட்டணத்திற்கு குடி போனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் போனார்களா? அந்த பெத்லெகேம் எல்லாரும் போனாங்களா? இல்ல, எல்லாரும் போகல, இவங்க தான் போனாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஏன் அதே ஊர்ல தங்கி இருந்து கர்த்தர் மறுபடியும் மழையை கட்டளையிடுவார், பஞ்சம் மாறும் என்று ஏன் ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை? ஏன் இந்த நஷ்டம் இவர்களுக்கு? ஏன் இத்தனை பாடுகள் என்றால் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து அங்கே இவர்கள் இருந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்திலே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, அப்பத்தின் வீட்டை விட்டு மோவாபிற்கு ஒரு நாளும் போகாதே. ஸ்தோத்திரப்படி போவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே தன்னுடைய ஆண் மக்கள் எல்லாரையும் இழந்து போனாள் இல்லையா? தன்னுடைய கணவனை இழந்தாள். 2 ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணினாள். ஒருத்தின் பேர் ரூத், இன்னொரு பேர் ஓர்பாள். அந்த 2 பையன்களும் இறந்து போனார்கள், புருஷனும் இறந்து தனித்தவளானாள். இப்ப கவனிங்க, நம்முடைய செய்தியுடைய தலைப்பு என்ன? நீ இழந்து போனதை திரும்ப உனக்கு தருவேன். அல்லேலூயா. இப்ப 5வது வசனம், ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறவள் நகோமி. அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தனித்தவளானாள். ஏன்? அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு நீ மோவாப் தேசத்திற்கு போகிறது தேவனுக்கு சித்தம் அல்ல. மோவாப் தேவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினபடினால் நான் அதை ஒரு தேசமாய் இராதபடி அழிப்பேன் என்று தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னார். மோவாபியர்கள் சபைக்குள் வரக்கூடாது என்று அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. அந்த மோவாபிற்கு இவள் போனதுனால எல்லாவற்றையும் இழந்து தனித்தவளானாள். ஆனால் அவள் எடுத்த ஒரு நல்ல முடிவு என்ன தெரியுமா? 6-7 வசனங்களை வாசிக்கலாம். 6-7. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மக்களோடு கூட மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் இப்பொழுது தன் மக்களை சந்தித்தார். அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் வறுமைகள் மாறினது. அங்கே இருந்த எல்லா கஷ்டங்களும் மாறினது. தேவன் அவர்களுக்கு விளைச்சலை கொடுத்தார் என்று கேள்விப்பட்டு இவள் மறுபடியும் நான் எங்க போவேன்? நான் பெத்லகேமுக்கு திரும்ப போவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை விட்டு விலகின பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் என்று காண்கிறோம். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் எப்பொழுதும் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு திரும்ப போவேன். இங்கே நகோமி சொல்லுகிறாள், நான் எழுந்து மறுபடியும் நான் எங்க போவேன்? பெத்லகேமுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் மனம் திரும்புதல் உன் வாழ்க்கையில் மறுபடியும் உன்னை இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப உனக்கு தரும். நீ மனம் திரும்பினால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்ப கட்டப்படுவாய். ஆமென் தானே? அல்லேலூயா. நீ மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். இப்போ நகோமி எழுந்து நான் எங்க போவேன்? மறுபடி நான் பெத்லகேமுக்கு போகிறேன். அல்லேலூயா. பெத்லகேமுக்கு அவள் போனாள். அவளோடு கூட ரூத்தும் பற்றி கொண்டு போனாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளுக்கு ஒரு மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய போவாசை அவளுக்கு கணவனாகவும் நகோமிக்கு மருமகனாகவும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து நின்ற நகோமின் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தபோது அவளுடைய குடும்பத்தை அவளுடைய வீட்டை திரும்ப கட்டுவதற்கு ஆண்டவர் அவளுக்கு ஒரு அருமையான மகனை கர்த்தர் அவருடைய குடும்பத்திற்கு தலைவனாய் தந்தார். அவன் போவாஸ். மிகுந்த ஆஸ்திக்காரன். அவன்தான் தாவீதுடைய தாத்தா. அல்லேலூயா. மிகுந்த ஆஸ்திக்காரனை அவளுக்கு ஆண்டவர் குடும்பத்திற்கு தலைவனாய் கொடுத்தார். நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரிடத்தில் திரும்பி வா. ஆமென் சொல்லுங்க. நீ ஜெபத்தை விட்டு உபவாசத்தை விட்டு நீ விலகி போனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். ஆமென்.
நீ திரும்பு, தேவனிடத்தில் திரும்பு. நீ இழந்து போன எல்லாவற்றை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். தேவனிடத்தில் திரும்புவாயாக. ஜெபத்தில் நீ தேவனிடத்தில் திரும்ப. பரிசுத்த வாழ்க்கையில தேவன் பக்கமாய் திரும்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய ஜெப வாழ்க்கை, உபவாசங்கள் உன்னை விட்டு நீங்காதிருப்பதாக. நீ தேவனிடத்தில் மறுபடியும் திரும்பினால் நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அந்த போவாசை கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு தலைவனாக, நான் சொல்கிறேன், நகோமிக்கு ஒரு மகனை போல் ஆண்டவர் தந்தார். ஏன்னா நகோமி அவளுடைய ரூத்திற்கும் போவாசுக்கு பிறந்ததான அந்த முதல் மகனை நகோமி சொல்லுகிறாள், இவன் என்னுடைய குமாரன் என்றாள். அவன் சொல்லுங்க, இந்த மகன் என்னுடைய குமாரன் என்று அவனை தனக்கு மகனாய் எடுத்து தன் மடியில் வைத்து அவனை வளர்த்தாள். அல்லேலூயா. இந்த நகோமி அதையெல்லாம் இழந்தாளோ, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தால் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். சந்தோஷத்தை திரும்ப கொடுத்தார். பொருளாதாரத்தை இழந்தால் திரும்ப கொடுத்தார். என் ஆண்டுடைய பிள்ளையே, இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் என்ன என்றால், நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை கவனியுங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18-19 வசனம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதை சவுல் கண்டு தாவீதை வேட்டையாடுவதற்கு அவனை துரத்தி கொண்டு போகிறான். அவனை எப்படியாவது கொன்றுவிட நினைக்கிறான். ஆகையினாலே தாவீது எருசலேமை விட்டு இஸ்ரவேல் தேசத்தை விட்டு தப்பி அவன் ஸ்தோத்திரம் பெலிஸ்தர் தேசத்திலே அவன் ஓடி போகிறான். அவன் பெலிஸ்தர் தேசத்திலே ஓடி போய் அங்கே பெலிஸ்தரின் ராஜாவாகிய அந்த ராஜாவிடத்தில் அடைக்கலம் புகுந்து, எனக்கு ஒரு பட்டணத்தை தாரும் என்று கேட்டு வாங்கி சிக்லாக் என்கிறதான இடத்தை அந்த ராஜா கொடுத்தான். அங்கே தாவீதும் அவனை சேர்ந்த 600 பேரும் அவனுடைய பெற்றோர்களும் சகோதரர்களும் அவனோடு கூட தங்கி இருக்கிறார்கள். அந்த காலங்களிலே இவர்கள் வெளியே போய் சில இடங்களில் போய் யுத்தம் பண்ணுகிறது, இல்லோட பிரஜாதி மக்களில் போய் சண்டையிட்டு அவர்களுடைய தேசத்தை கொள்ளையாடி பொருளை கொண்டு வருவாங்க. இது வழக்கமாக இருந்துச்சு அந்த காலங்களில். அப்படி தாவீதும் அவனை சேர்ந்தவர்களும் வெளியே போயிருந்த போது அமலேக்கியர்கள் வந்து இந்த சிக்லாங்கின் மேலே விழுந்து அதை அக்னியால் சுட்டரித்து தாவீதினுடைய அவர்கள் சம்பாதித்து வைத்திருந்த பொருட்கள், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரையும் சிறை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதும் அவனை சேர்ந்தவர்கள் திரும்பி வந்து பார்க்கிறார்கள், ஒன்றும் இல்லை. இந்நாள் வரைக்கும் சம்பாதித்த பொருளும் இல்லை, குடும்பமும் இல்லை. அதுக்கு கீழே வாசிங்கன்னா வேதம் சொல்லுகிறது, தங்களுக்கு பெலன் இல்லாத வரைக்கும் அழுதார்கள். பெலன் இல்லாத வரைக்கும் அழுதார்கள். அழுகிறதுக்கு பெலனே இல்லை, அது வரைக்கும் அழுறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 600 பேரும் தாவீதுக்கு எதிராய் திரும்பினார்கள். அல்லேலூயா. எந்த 600 பேர் தாவீது ராஜா என்று சொல்லி கொண்டிருந்தார்களோ, தாவீது இஸ்ரவேலிலே ராஜாவாக மகுடம் சூட்டப்படுவான், அன்றைக்கு நாங்கள் எல்லாரும் தேசத்தில் பதவிகளிலே உயர்ந்த இடத்துக்கு வருவோம் என்று தாவீதின் பின்னால் அலைந்தார்களோ, அதே 600 பேர் தாவீதுக்கு எதிராய் கற்களை எடுத்துக்கொண்டு தாவீதுக்கு எதிராய் திரும்பினார்கள். ஆமென். என்றைக்கும் நான் சொல்லுகிறேன், மனிதர்கள், நாசில சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உயிரை தருவேன் என்று சொல்லுகிற அதே நபர் நாளைக்கு உனக்கு விரோதமாக எழும்பலாம். இன்றைக்கு நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நாளைக்கு உனக்கு விரோதமாக எழும்பலாம். ஆண்டவரே, உம்மோடு கூட நான் மரித்தாலும் மரிப்பேன் என்று சொன்னவன் உங்களை மறுதலிக்கலாம். உண்மை நான் உம்மோடு கூட நான் ஜீவனை தருவேன் என்று சொன்னவன் காட்டி கொடுக்கலாம். ஆனால் மாறாத ஒருவர் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், தேவன் மாறாதவர், மனுஷன் மாறுகிறவர்.
அப்போ தாவீதுக்கு விரோதமாய் அந்த 600 பேரும் தாவீதுக்கு விரோதமாய் கற்களை எடுத்துக்கொண்டு தாவீதை கல்லெறிய பார்த்தார்கள். தாவீது கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். வாசிக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் அந்த கீழே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை கல்லறிய வேண்டும் என்று இவ்வளவு நாளா தாவீதின் தலைமையில தான் போய்கிட்டு இருக்கிறான். பல யுத்தங்களுக்கு போய் ஜெயித்து சம்பாதித்தவைகள் எல்லாம் தாவீதின் தலைமையில. தாவீது ராஜாவாய் வருவான், நாங்களெல்லாம் மந்திரிகளாய் இருப்போம் என்று போன பராக்கிரமசாலிகள் இன்றைக்கு நஷ்டம் வந்ததுனால தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதற்கும் தாவீதுக்கு என்னையா சம்பந்தம்? அமலேக்கியர்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க, அதுக்கு தாவீது என்ன பண்ணுவான்? இவர்கள் தான் மனிதர்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் மாறாதவர் கர்த்தர். அந்த கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கீழே போடுமா? ஸ்தோத்திரம். தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தினிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க. அந்த நெருக்கமான நேரத்தில் கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும்னு நினைக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அந்த நெருக்கமான சூழ்நிலைமையில கர்த்தரிடம் போய் விசாரிக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் வரும், பலவிதமான நெருக்கங்கள் வரும். தாவீது சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் எப்பக்கத்திலும் ஏன்னா அது உலகம். நீ நன்மை செய்தால் இந்த உலகம் உன்னை வாழ்த்துமோ? நீங்கள் நன்மை செய்தால் இந்த உலகம் உங்களுக்கு பாடுகளையும் துன்பத்தையும் தரும். உங்களை எப்படியாவது நெருக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கிற உலகம் இது. உங்கள் நன்மைகளை புரிந்து கொள்ளாத உலகம். குடும்பத்தாரே உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அப்புறம் மற்றவர்கள் எங்கே புரிந்து கொள்வார்கள்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் நெருக்கப்படுற சூழ்நிலைமையில தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு, அந்த காலத்தில் ஏபோத் இருந்தது விசாரிக்கிறதற்கு, அவைகளை கொண்டு வா என்று தாவீது சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரித்தான். நான் சொல்கிறேன், உனக்கு பிரச்சனையான நேரங்களில் வேறு எங்கும் போகாதே, நெருக்கம் வருகிற நேரத்தில் வேறு எங்கும் போகாதே, தேவ சமூகத்தை நாடு. அல்லேலூயா. தேவ சமூகத்தை நாடு, கர்த்தர் உனக்கு பதில் சொல்லுவார். அடுத்த வசனம் பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா? அல்லேலூயா. அமலேக்கர்கள் வந்து எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். அக்னியா சுட்டரித்து வீடு கூடாரம் எல்லாம் எரித்துட்டு போயிட்டாங்க. இவ கர்த்தரிடத்தில் போய் தாவீது கேட்கிறான், ஆண்டவரே, எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்களே, அவர்களை நான் மீட்டுக் கொள்வேனா? நான் அதை திரும்பி அந்த படைக்கு பின்னால நான் போகட்டுமான்னு கேட்கிறேன். அந்த தண்டுக்கு பின்னால நான் பின் தொடரவா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின் தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளையே, கர்த்தரையே நம்பி இருக்கிற அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ உன் முயற்சியை கைவிடாதே, பிரயாசப்படு, நிச்சயமாய் நீ திருப்பிக் கொள்ளுவாய். நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ அவைகளெல்லாம் திரும்ப நீ திருப்பிக் கொள்ளுவாய். நீ சோர்ந்து மாத்திரம் போகாதே. நீ இருக்கிற இடத்துல சரி போனால் போகட்டும், இனி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று எண்ணாதே. நீ எதை இழந்து போனாயோ அதையே நான் உனக்கு திரும்ப தருவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த அமலேக்கர்களை பின் தொடர், பின்னால போ, நான் அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். தொடர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசேர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சில நின்று போனார்கள். தொடர்ந்து தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடைத்து போனபடினால் பேசேர் ஆற்றங்கரையை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். நல்லா கவனிங்க, இவர்களுடைய மனைவிமார்களும் போயிட்டாங்க,
இவங்க பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் சிலர் பலவீனப்பட்டு நின்று போனார்கள், சிலர் ஆற்றை கடக்க முடியாமல் நின்று போனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கூட துணையா நின்று குடும்பத்தில் ஊழியத்தில் துணையாய் நிற்கிற சிலர் கூட பலவீனப்பட்டு நின்று போகலாம் தானே. இந்த வசனத்தின்படி சொல்றேன், பலவீனப்பட்டு நம்ம விட்டு நின்று போகலாம். ஆபத்துகள் வரும்போது ஆற்றை கடக்க முடியாமல் நின்று போனார்கள். ஆனால் அப்பொழுது அடுத்த வசனமா, அடுத்த வசனம் இன்னும் தாவீது அவனின், இன்னும் அடுத்த வசனம் போடுங்க. இன்னும் அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அடுத்த வசனம், அமலேக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அந்த இடத்துல ஏன் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்? ஏன் கர்த்தர் அதுல என்ன பாடத்தை தாவீதுக்கு கற்றுக் கொடுத்தார் என்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் நன்றாயிருக்கிற காலத்தில் மட்டும்தான் இவர்கள் கூட இருப்பார்கள். உனக்கு நஷ்டம் பாடு இழப்புகள் என்று வரும்போது இவர்களே உனக்கு எதிராக மாறுவார்கள். உன் கூட இருக்கிறவர்கள் யார் என்று தெரிந்து கொள். ஆமென். உண்மைதானே? அந்த இழப்பு வரலன்னா இந்த 600 பேரும் தாவீதுக்கு யாரை போல இருந்திருக்கும்? தேவ தூதர்களை போல நினைச்சிருப்பான். ஆனால் இதே 600 பேர் கற்களை எடுத்துக்கொண்டு தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று எண்ணினார்கள். இழப்பு வரும்போது, நஷ்டம் வரும்போது, ஒரு சூழ்நிலைமை வரும்போது கூட இருக்கிறவர்கள் எதிரிகளாய் மாறுவார்கள். தாவீதே, நீ அடையாளம் கண்டுகொள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன? அவன் நஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். இந்த வருடத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். ஆகையால் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இளைய குமாரனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வரை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருந்தார்கள். இளைய குமாரன் தன் தகப்பனை பார்த்து கேட்டான், என்னுடைய ஆஸ்திகளை எனக்கு பங்கிட்டு தாரும் என்று கேட்டான். தகப்பன் எல்லாவற்றையும் அவனுக்கு பங்கிட்டு கொடுத்தார். அவன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். தன் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். தன் ஆஸ்திகளை எல்லாம் அவன் இழந்த பின்பு அவன் தனித்து விடப்படுகிறான். இப்பொழுது அவனுக்கு ஆகாரம் இல்லை, பணமும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பசி அவனை வாட்டுகிறது. அவன் போய் ஒரு குடியானிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அவன் இவனை பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அந்த பன்றிகள் தின்றும் தவிட்டினால தன் பசியை ஆற்றிக்கொள்ள மனதாயிருந்தான். அதை ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. எல்லாரும் கவனிங்க. அல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றை கர்த்தர் திரும்ப அவனுக்கு தருவார் என்பது வாக்குத்தத்தம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் எதையெல்லாம் இழந்து போனான்? இவன் நினைச்சான், ஸ்தோத்திரம், நான் தகப்பனை விட்டு தூரமாய் போய் எல்லா சொத்துக்களை வைத்து சந்தோஷமாய் வாழ முடியும், மகிழ்ச்சியாய் வாழ முடியும். சில பிள்ளைகள் நினைக்க முடியும், நினைக்கிறாங்க இல்ல, இந்த அம்மா என்னை சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேங்கிறார், இந்த அப்பா என்னை சந்தோஷமா இருக்க விடவே மாட்டேங்கிறார். ஒரு லீவு நாள் வருகிறது, பொங்கல் விடுமுறை வருகிறது, 4 நாட்கள் ஜாலியா நண்பர்களோடு போய் கொஞ்சம் ஜாலியா ஸ்தோத்திரம் குற்றாலம் இல்லைன்னா வேற கொடைக்கானல் வேற எங்கேயாவது ஜாலியா ஒரு 4 நாளைக்கு டூர் போயிட்டு வரலான்னு சொன்னா இந்த அம்மா விடுறாளா, இந்த அப்பா விடுறாரா? சில பிள்ளைகள் அப்படி கேட்குதா இல்லையா? நாங்க போய் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு வரோம். ஏன்னா போகிற இடத்துல என்ன நடக்கும், பிசாசு எப்படிப்பட்ட கண்ணிகளை வைத்திருப்பான் என்று நமக்கு தான் தெரியும். அதனால தானே பிள்ளைகளை விட மாட்டேங்கிறோம். இந்த பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? செலவு பண்ண நீங்க கஷ்டப்படுறீங்க, செலவு பண்ணுறதுக்கு நீங்க பயப்படுறீங்க,
ஆகையினால எங்களை அனுப்ப மாட்டேங்கிறீங்க. இல்லை, நீ போகிற இடத்துல பிசாசு உன்னை கெடுப்பதற்கு, அழிப்பதற்கு, கெட்ட பழக்க வழக்கங்களை உண்டாக்குகிறதற்கு அவன் எத்தனையோ தந்திரங்களை வைத்திருக்கிறான். பிசாசின் தந்திரங்கள் தெரியாதவைகள் பெற்றோர்களுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஆகையினாலே அவர்கள் உன்னை கண்மணியை போல பாதுகாக்க விரும்புகிறார்கள். உன்னை எப்படியாவது ஒரு நல்ல மகனாய் மகளாய் வளர்த்து உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலத்தை தர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களே தவிர உன் சந்தோஷத்திற்கு அவர்கள் ஒரு நாளும் கெடுதி உண்டாக்குகிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஒரு காலம் வரும், அன்றைக்கு நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். இன்று நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால், அல்லேலூயா, இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியிலே நடந்தால் ஒரு காலம் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திற்கே அதிபதியாய் உயர்த்தி அத்தனை சந்தோஷத்தை கர்த்தர் அனுபவிக்கும்படி செய்த யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவன். நீ ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு பயந்து பாவத்திற்கு விலகி ஓடினால் ஒரு காலம் வரும், அன்றைக்கு உலகம் கொடுக்காத சந்தோஷத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். எல்லா விதங்களையும் உயர்த்தி வாழ வைப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இளையகுமாரன் ஒரு நேர சாப்பாடு இல்லாம, பன்றிகளுக்கு போடுகிற தவிடு கூட கிடைக்காம அவன் வருத்தப்படுகிறான். எதையெல்லாம் இழந்து போனான்? தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய உறவு, தகப்பனுடைய வீடு, தகப்பனுடைய அடைக்கலம், தகப்பனுடைய ஆஸ்திகள், சாப்பாடு, மகிழ்ச்சி, எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் இப்பொழுது அவன் சொல்றான், இப்பொழுது சொல்லுகிறான், எழுந்து என் தகப்பனிடத்திற்கு நான் போவேன். ஆமென் சொல்லுங்க. எப்படி நகோமி சொன்னாலோ அதுபோல இளையகுமாரன் சொல்லுகிறான், நான் எழுந்து எங்க போவேன்? என் தகப்பன் வீட்டிற்கு போவேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுங்க, தங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு கஷ்டம் வரும்போது நான் எழுந்து தகப்பன் வீட்டிற்கு போவேன். அதுதான் ஆலயம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு தகப்பன் வீடு கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தகப்பன் வீட்டுக்கு நான் போகிறேன் நினைங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தகப்பன் வீட்டிற்கு நான் போகிறேன் என்று எண்ணுங்கள். எதுவும் நம்மை தடை செய்யாதபடி அதற்கு அவைகளை ஜெயித்து வர பாருங்க. குளிர் இருக்கலாம், பனி இருக்கலாம், மழை இருக்கலாம், வெயில் இருக்கலாம், எல்லாவற்றையும் தாண்டி வர கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. நான் எங்க போகிறேன்? என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். ஆமென். அவர் என்னை போஷிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தான், நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். அங்கே ஆயிரம் வேலைக்காரர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள், நானும் இங்கே பசியினால சாகிறேன். அல்லேலூயா. அவன் மனசுல நினைக்கிறான், என் தகப்பன் வீட்டிற்கு நான் போய் என் தகப்பனை பார்த்து சொல்லுவேன், நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று நான் போவேன் என்று வந்தான். அப்படி வந்த மகனை தகப்பன் தூரே தள்ளி போடவில்லை. அல்லேலூயா. தூரே தள்ளி போடவில்லை, அவனை வெறுக்கவில்லை, எதிர்கொண்டு ஓடி மார்போடு கட்டி அணைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், இவனை குளிப்பாட்டுங்கள், வேற ஆடை இவனுக்கு உடுத்துங்கள், இவனுக்கு காலுக்கு பாதரட்சை போடுங்க, கைகளில் மோதிரம் போடுங்கள். இவன் என் மகன் காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான், இவன் மரித்தான், மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிறான், கொண்டாடுங்கள் என்று சொன்ன. இதுதான் தகப்பனின் இருதயம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறேன். கடைசியாக ஒரே ஒரு காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம், 12வது வசனம் முதல் 17வது வசனம், இவைகளெல்லாம் நீங்கள் குறித்து கொண்டால், யோபு ஊத்ஸ் என்கிற தேசத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவனுடைய கீர்த்தி பல தேசங்களில் பரவின ஒரு பிரசித்தி பெற்றதான ஒரு தேவனுடைய மனுஷன் யோபு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தருக்கு பயந்து உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு சம்பத்து தேசத்திலே பலுகி பெருகிற்று. இதை கண்ட பிசாசானவன் அவனால் தாங்க முடியவில்லை, பொறாமை கொண்டான். யோபுவை எப்படியாவது சிதைக்க வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தருக்கு விரோதமாய் அவன் வாய்களை திறந்து பேசணும்னு நினைச்சான், கர்த்தரை தூஷிக்கணும்னு நினைச்சான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே யோபுவை அழிப்பதற்காக கர்த்தரிடத்தில் போய் பெர்மிஷன் கேட்டான். ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகி யோபுவில் கவனம் வைத்தாயோ அவனை உன் கையில தாரே, அவன் ஜீவனை மாத்திரம் தப்ப விடு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன விளங்குது உங்களுக்கு இதிலிருந்து என்றால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜீவனை மாத்திரம் தப்ப விட்டு சத்துரு எல்லாவற்றையும் அழித்து போட்டாலும்
அந்த ஒரு ஜீவனிலிருந்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப ரெண்டத்தனையாய் தருவதற்கு என் தேவனால் கூடும். கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனை தப்ப விடு. ஆமென். நீ எதை வேணாலும் எடுத்துக்க. ஆஸ்திகளை அழிச்சுக்க, மாடு எல்லா மிருக ஜீவன்களை அழித்துக்கொள். பிள்ளைகளை கொல்லணுமா கொன்னுக்க, ஸ்தோத்திரம், வியாதியை கொடுக்கணுமா கொடுத்துக்க. ஆனா ஜீவனை மாத்திரம் தப்ப விடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். நீ எதை இழந்தாலும் கிறிஸ்துவை மாத்திரம் இழந்து போகாதே. அன்றைக்கு அந்த யோபு தன் ஜீவனை காத்து கொண்டது போல கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். பிலிப்பியர் 1:20-21 சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அந்த கிறிஸ்துவின் ஜீவனை இழந்து போகாதே. நீ எதை வேணாலும் இழக்கலாம். ஆமென். உன் ஆஸ்திகளை இழக்கலாம், உன்னுடைய குடும்பத்தை நீ இழந்து போகலாம், உன் குடும்பம் உன்னை வெறுத்து தள்ளிவிடலாம். நீ எதை வேணாலும் இழந்து போ. ஆனா எதை மட்டும் இழக்காத, கிறிஸ்துவை மாத்திரம் இழந்து போகாதே. அவர் தான் உனக்கு ஜீவன். ஜீவனை தப்ப விடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஆனால் 42ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அவர் எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலவெளியில் தேவ பிள்ளையை உனக்கு சொல்லுகிறார், நீ எதை இழந்து போனாயோ அதையெல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப அளிப்பேன், திரும்ப அளிப்பேன். வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் அழித்து போட்ட எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எழுந்து நிற்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த வருடத்தில் தேவன் எங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிர்வனமாக்குகிற தேவன், அதை நிறைவேற்றுகிற கர்த்தர், வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆண்டவரே, நீ சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறபடி என் தேவன் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். தேசமே பயப்படாதே, சபையே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னேன். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப உனக்கு நான் திரும்ப அளிப்பேன் என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இழந்து போன ஒரு 4 பேரை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். அவர்கள் தேவனிடத்தில் திரும்பின போது அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தில் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி, ஆண்டவரே, ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் கிருபைகளை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயத்தில் இழந்து போயிருந்தால் கர்த்தர் அவைகளை திரும்ப இந்த வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. குடும்ப வாழ்க்கையில இழந்து போயிருந்தால் அதை இந்த வருஷம் தருவீராக. ஆண்டவரே, யோபுவை போல தன் கற்பத்தின் பிள்ளையை இழந்து போயிருந்தால் கர்த்தர் இந்த வருஷம் அதை திரும்ப கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். வேலை இழந்த பிள்ளைகளுக்கு திரும்ப அதை தாரும். சரீர சுகத்தை இழந்த பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகத்தை திரும்ப தாரும். ஆண்டவரே, குடும்ப சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாழ்வையும் திரும்ப தந்து அவர்கள் திரும்ப கட்டப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னீர். இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெரிய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்தருளும். செலுத்தப்பட்ட காணிக்கை எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரித்ததை ஆசீர்வதியும். அதை 100 உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மகிமை கர்த்தருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.